பிரியமான தேவ ஜனமே, மீண்டுமாக இந்த வாரத்திலும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்களையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரத்திலும் தேவனுடைய மனமகிழ்ச்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மனமகிழ்ச்சியானது நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தமாக வரக்கூடிய மனமகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி நாம் போக வேண்டும் என்கின்ற காரியத்தை குறித்து நாமும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த மனமகிழ்ச்சியானது, அந்த மனமகிழ்ச்சி எப்படி நமக்கு கிடைக்கிறது, எதன் மூலமாக மனமகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிறது என்பதை இரண்டாவது காரியமாக, முதலாவது காரியம் கர்த்தருடைய ஆலயத்தின் மூலமாக வரக்கூடிய மனமகிழ்ச்சி, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய மனமகிழ்ச்சி, கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்வதனால் ஏற்படக்கூடிய மனமகிழ்ச்சி, உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய மனமகிழ்ச்சியை விட்டுவிட்டு தேவன் நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய மனமகிழ்ச்சி என்ன காரியங்கள் என்பதையும் குறித்து கடந்த வாரத்திலும் பார்த்தோம். இந்த வாரத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக தேவனுடைய வசனம் ஒரு மனிதனுக்கு எவ்விதமான மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதையும் குறித்து நாமும் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வசனம், கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவர் அல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். நம்முடைய மனது எவ்விதமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதோ, நம்முடைய மனதானது எவ்விதமாக சந்தோஷமாக இருக்கிறதோ அவ்வித சந்தோஷம்தான் நம்முடைய முகத்தில் தெரியும். அதே போல 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 17:22 சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நல்ல ஔஷதம் என்றால் என்ன? மருந்து. நம்முடைய மனசு எவ்விதமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய மனது எவ்விதமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய காரியமும் இருக்கும். நம்முடைய உடம்பு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும், நல்ல மருந்தாக இருக்கும். எவ்விதமான நோயோ எவ்விதமான துக்கமோ எதுவுமே நம்மை அண்டிவிடாது. அந்த காரியத்திலும் தேவனுடைய வார்த்தை, இரண்டாவது காரியமாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக கிடைக்கக்கூடிய மனமகிழ்ச்சி. முதலாவது காரியம் கர்த்தருடைய ஆலயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மனமகிழ்ச்சி. இரண்டாவது காரியம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக கிடைக்கக்கூடிய மனமகிழ்ச்சி. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவமானது இங்கே நடைபெறுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே அந்த மனமகிழ்ச்சியானது எப்படி நிறைவேறினது என்பதையும் குறித்து பல காரியங்கள் அங்கே இருக்கிறது. இதிலும் 23ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு எவ்விதமான மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. இந்த பகுதியிலும் பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையிலே அடைத்து வைத்து தொழு மரத்திலே கட்டி வைத்து உட்புற காவல் அறையிலே அவனை காவல் காப்பதற்காக ஒரு காவலனையும் நியமித்து வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் ரோம போர்ச்சேவர்கள். இவர்கள் 2 பேரையும் அநேக அடிகள் அடித்து பலவிதமான துன்பத்தினால் இவர்களை உட்படுத்தி எல்லா காரியங்களையும் செய்து முடித்த பிறகு இவர்கள் தப்பித்து சென்றுவிடக்கூடாது என்பதற்காக இவருடைய கைகளிலும் கால்களிலும் விலங்கு போட்டு இவர்களை தொழு மரத்திலே மாட்டிவிட்டு சென்று விட்டார்கள். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இந்த நேரத்திலும் 3 மனிதர்கள் இந்த சம்பவத்திலும் உட்படுத்தப்படுகிறார்கள். ஒருவர் பவுல், இன்னொருவர் சீலா, இன்னொருவர் சிறைச்சாலை காவல்காரன். இந்த 3 பேரும் உட்படுத்தக்கூடிய இந்த சம்பவத்திலும் அந்த மனிதனுக்கு கர்த்தருடைய வசனத்தை
கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த போது அவன் எவ்விதமான மனமகிழ்ச்சியாக இருந்தான் என்பதையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த காரியத்திலும் இது எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் நாம் பவுலையும் சீலாவையும் மாத்திரம்தான் அநேக முறை பார்த்திருக்கிறோமே தவிர இந்த சிறைச்சாலைக்காரனை நாம் ஒருபோதும் அந்த அளவுக்கு சிந்தித்து பார்த்ததில்லை. இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அவர்கள் 2 பேரையும் காவல் காக்க வேண்டும். அவர்கள் எங்கேயும் தப்பித்து செல்லாதபடிக்கு அவர்கள் என்ன செய்யணும்? காவல் காக்கணும். 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று, யாரு? சிறைச்சாலை காவல்காரன். இவங்க 2 பேரும் தப்பிச்சு போகாதபடிக்கு இவங்களை என்ன செய்யணும்? காவல் காக்கணும். அப்படிங்கிற கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். இவங்க கூட அநேகர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பலவிதமான தப்புகளை செஞ்சு விட்டு அந்த சிறைச்சாலையில் வந்து என்ன செய்கிறாங்க? அவங்களும் இருக்காங்க. அவங்களோடு இந்த பவுலும் இருக்காங்க, சீலாவும் இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த காவல் காக்கிறவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? இவங்க தப்பிச்சு போகாதபடிக்கு இவங்களை என்ன செஞ்சுக்கணும்? பத்திரமா பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற கட்டளை இவன் பெற்று இவன் தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களை என்ன செய்கிறான்? உள்ளே கொண்டு போய் தொழுமரத்தில் இவங்களை என்ன செஞ்சிடறான்? கட்டி வச்சிடறான். கட்டி வச்ச போது பவுலும் சீலாவும் செஞ்ச காரியம் என்ன பாருங்க? பாட்டு படித்து தேவனை என்ன செஞ்சுறாங்க? சத்தம் போட்டு துதித்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனை துதித்து பாடினார்கள். அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்வோம்? இப்படி மாட்டிக்கிட்டோமே, இப்படி துன்பத்தில் வந்து அகப்பட்டோமே, பேசாமல் இந்த காரியத்தில் நம்ம இணைஞ்சிருக்கலாம், இன்வால்வ் ஆகாமலே இருந்திருக்கலாமே, பேசாமல் விட்டுருக்கலாமே அப்படிங்கிற சூழ்நிலை தான் நமக்கு இருக்கும். ஆனால் பவுலுக்கும் சீலாவுக்கும் இருந்த தைரியம் என்ன பாருங்க? அந்த துன்பத்திலும் தேவனை நோக்கி இணைஞ்சாங்க, பாட்டு பாடி தேவனை துதித்தார்கள். எப்படியாவது எந்த காரியத்திலேருந்து தேவன் நம்ம இணைஞ்சிருவார், விடுதலை பண்ணிடுவார் அப்படிங்கிற தைரியம், சந்தோஷம் இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் இருந்துச்சு. இவங்க பாட்டு பாடுறாங்க, துள்ளுறாங்க, குதிக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. இதை எல்லாத்தையும் சிறைச்சாலை இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னப்பா இவ்வளோ துன்பத்துலேயும் இவ்வளோ பிரச்சனையில் என்ன செய்றீங்க? பாட்டு பாடுறீங்க, கை தட்டுறீங்க, உங்களுடைய தேவனை நோக்கி துதித்து சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம். பிரியமான தேவ ஜனமே, அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பவுலும் சீலாவும் செஞ்ச காரியத்தை இந்த காவல்காரன் நினைஞ்சிருப்பான், பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு பாருங்க. 26ஆம் வசனம், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. இவங்க செஞ்ச காரியத்தினால பூமியில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. இவங்க துதிச்சு பாடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பூமியில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. அதிர்ச்சி ஏற்பட்ட உடனே அங்கே கதவு எல்லாம் திறந்து தாப்பால் எல்லாம் உடஞ்சிட்டு இவங்களோட கட்டுகள் என்ன செஞ்சது? கலண்டு போயிட்டு. இப்போ சிறைச்சாலைக்காரன் என்ன செய்கிறான்? இவங்களை நம்ம தொழு மரத்தில் தான் கட்டி வச்சாச்சே, இவங்க தப்பிச்சு போகிறதுக்கு என்ன செய்யாது? வாய்ப்பில்லை. ஏன்னா உட்புற காவலறையில் உள்ளே கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டான். உள்ளேருந்து அவங்க தப்பிச்சு வந்தாலும் வெளியில் வரணும். வெளியில் இருக்கக்கூடிய காவல்காரன்ட்ட மாட்டிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணிட்டார்? தூங்கிட்டார். டக்குன்னு இந்த பூமி அதிர்ச்சி எல்லாமே வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க? சடுதியில் எந்திரிச்சு அப்படி முழிச்சு பார்க்குறாரு. ஐயோ, கதவெல்லாம் உடஞ்சி கிடக்கு, தாப்பால்லாம் இந்த மாதிரி கிடக்க, இவங்க தப்பிச்சு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய பட்டயத்தை உருவி தன்னை என்ன செய்கிறான்? கொலை பண்ண பார்க்குறான். வேதம் சொல்லுகிறது 27ஆம் வசனம், சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து தன்னையே குத்திக்கிறதுக்கு போகிறான். அந்த உடனே பவுல் சத்தமாக அவனை கூப்பிட்டு, உனக்கு கெடுதி ஒன்றும் செஞ்சிடாத, நாங்கள் என்ன செய்கிறோம்? இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ காரியங்கள் எல்லாமே நடந்துச்சு. ஏன் பவுலும் சீலாவும் தப்பிச்சு போகலை? எதுக்காக அவங்க அப்படியே அங்கே இருந்துட்டாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவங்க, எல்லா காரியத்திலும் தேவனை முன்னிறுத்தின அவங்க, நம்மளால் அடுத்தவங்களுக்கு நினைந்து வரக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி
அந்த ஆத்மாவை காப்பாற்றுறதுக்காக அங்கே இருக்காங்க. அந்த ஆத்மாவும் தேவனுக்கு என்ன செய்யணும், வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்காங்க. ஏனென்று சொன்னால் ரோமர்களுடைய சட்டத்திட்டங்கள் ரொம்ப மோசமான கடுமையான சட்டத்திட்டங்கள். ஒருவேளை இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா இந்த சிறைச்சாலை காவல்காரனுடைய தலை ஒருவேளை என்ன செஞ்சலாம், துண்டிக்கப்படலாம். அது எல்லாத்தையும் மனதில் நினைச்ச பவுலும் சீலாவும் அங்கேயே இருந்து அவனுடைய நித்திரை தெளிகிற வரைக்கும் என்ன செய்கிறாங்க, அங்கே உட்கார்ந்துருக்காங்க. இப்போ தான் இந்த மனுஷனுக்கு எப்படி மனமகிழ்ச்சி கிடைச்சது, இவனுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது, ஒரு பதட்டமான மனநிலையாக இருக்குது. ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டோமே, இப்படிப்பட்ட துன்பத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோமே, இப்படிப்பட்ட வேதனையில் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு யார் இருக்கா, இப்போ இந்த சிறைச்சாலை காவல்காரன் இருக்கான். இன்றைக்கி நாமளும் பலவிதமான பிரச்சனைகள் நம்ம மனசில் இருக்கும், பலவிதமான இக்கட்டுகளில் இருப்போம். இப்போ யாரெல்லாம் பலவிதமான போராட்டங்களிலும் பலவிதமான இக்கட்டிலும் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாரும் தேவன் கொடுக்கக்கூடிய மனமகிழ்ச்சிக்கு நேராக இப்போ நீங்கள் போக போகிறீங்க. தேவன் என்ன மனமகிழ்ச்சியை கொடுக்குறாரோ, இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு என்ன மனமகிழ்ச்சியை கொடுத்தாரோ அதே மனமகிழ்ச்சியை நமக்கும் தந்திருக்காரு. ஹல்லேலூயா. பாப்போமா என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். 28ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். யார்? நாங்கள் எல்லாரும் அவர் யாரெல்லாம் சொல்கிறாரு? ஒருவேளை அப்படி அதிர்ச்சினால் மற்ற சிறை கைதிகளோட சிறைகள் இணைஞ்சிருக்கோம், தாப்பால்லாம் உடஞ்சிருக்கும், எல்லாமே வந்திருக்கும். நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம், யாரும் தப்பிச்சு போகல. நீ உனக்கு என்ன செஞ்சிடாத, கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, உன்னையே நீ என்ன செஞ்சுக்கிடாத, மாய்த்து கொள்ளாத அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லும்போது இவன் வேகமாக ஓடி வந்து தீவெட்டியை எடுத்து அந்த தீபங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பிடிச்சிட்டு வேகமாக ஓடி வந்து பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து 30ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, என் தேவனாகிய தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய ஆத்மாவில் என்ன தாகம் இருந்தது? இப்போ ரட்சிப்புக்கான தாகம் இருந்தது. இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்யக்கூடிய இவர்களுடைய தேவனானவர் எந்த காரியங்களினாலும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட இந்த சிறைச்சாலை காவல்காரன் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் ரட்சிப்புக்குள்ளே இருக்கமா, கர்த்தருடைய நாமத்திற்குள்ளே இருக்கமா என்பது நமக்கு தெரியாது. இவன் கேட்கக்கூடிய காரியம் என்ன பாருங்க, ரட்சிப்புக்கு என்ன செய்ய வேண்டும், ரட்சிப்படைவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவன் செஞ்ச காரியம் பாருங்க. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இப்போ என்ன செய்கிறான் பாருங்க, ஒரு மனுஷனாக இருந்தால் இந்த ஒரு ஆத்மாவை நம்ம காப்பாற்றினா அவனுடைய குடும்பத்தையே நம்ம காப்பாற்றிடலான்னு சொல்லி பவுலும் சீலாவும் என்ன செய்கிறாங்க, அடுத்து அவன் குடும்பத்தை உள்ளே இழுக்கிறாங்க. இந்த ஒரு ஆத்மா மட்டும் நமக்கு போதாது, இந்த ஆத்மாவோடு சேர்த்து அந்த குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தையும் அப்படியே உள்ளே இழுக்கிறாங்க. இழுத்துட்டு 32ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். பவுலும் சீலாவும் செஞ்ச காரியம் என்ன பாருங்க, அவனுக்கு மட்டும் இல்லை, அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும், அவன் வீட்டில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ, சொந்தக்காரங்க, புறஜாதியார், மற்றவர்கள், கர்த்தரை அறிந்தவங்க, அறியாதவங்க, யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதிச்சாங்க. இவங்க எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை மனசில் நிம்மதியாக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. இந்த மன மகிழ்ச்சி தான் வேணும், இந்த மன மகிழ்ச்சி தான் நமக்கு வேணும். இந்த மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும், கர்த்தருடைய வசனத்தை நம்ம எடுத்துக்கணும். கர்த்தருடைய வசனத்தை எடுத்து நம்முடைய மனதில் வைத்துக்கொள்ளும். தாவீது சொல்கிறான், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் ஆனந்தமும்
உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று. தாவீது அழகாக சொல்கிறான் பாருங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் ஆனந்தம் இருக்குது, உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் இருக்குது. அந்த நித்திய பேரின்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எங்கே இருக்குது பாருங்க, தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட வலது பாரிசத்தில் இருக்கக்கூடிய அந்த மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். அடுத்து என்ன நடந்துச்சு பாருங்க, அன்னைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டிலிருந்து எல்லா வசனத்தையும் கேட்டாச்சு. 33ஆம் வசனம், மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய், காவல்காரன் ரொம்ப மோசமாக இருந்தவன், இவங்களை தொழுமரத்தில் மாட்டி வச்சவன், இவங்களை துன்பத்திற்கு உட்படுத்தினவன், தேவனுடைய வசனத்தை கேட்ட பிறகு, தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு, தேவனுடைய வசனத்தை தன்னுடைய குடும்பத்தாரோடு ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய மனதில் ஒரு அன்பு வந்துட்டு, மற்றவங்களை மதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்துட்டு, அவங்களுடைய காயங்கள் எல்லாத்தையும் கழுவுறான். ஒரு நல்ல சமாரியன் என்ன காரியத்தை செஞ்சானோ அதே காரியத்தை இவனும் செய்கிறான். காயங்களை நல்லா கழுவுறான், அவங்களுடைய பாதங்களை கழுவுறான், அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறான், உள்ளே கூட்டு போய் அவங்களுக்கு என்ன செய்கிறான், உணவு கொடுக்குறான். பாருங்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு 34ஆம் வசனம், பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். என்ன சொல்லுகிறது பாருங்க, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். பிரியமான தேவஜனமே, தேவனுடைய வார்த்தையை எப்போ நம்ம மனசுக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறோமோ, தேவனுடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்போ நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமாக எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது நம்முடைய மனதிற்கு என்ன வரும், மன மகிழ்ச்சி வரும். கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய மனசில், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மன மகிழ்ச்சி வரும். தாவீது என்ன சொல்கிறான் பாருங்க, ஜீவ மார்க்கத்தை நீர் எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவனுடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம், நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது என்றால் அந்த நித்திய பேரின்பம் யார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களோடு பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அப்போ தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறது யார்? இயேசு கிறிஸ்துவானவர். அவர்தான் நித்திய பேரின்பம், அவர்தான் நித்திய மகிழ்ச்சி, அவர்தான் மன மகிழ்ச்சி. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வசனத்தின் மூலமாக வார்த்தையாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவானவர். இந்த வசனமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய மனதில் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நம்முடைய மனதில் இந்த சிறைச்சாலை காவல்காரருடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருந்தது போல நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாக வரக்கூடிய மனமகிழ்ச்சி எப்படிப்பட்ட மனமகிழ்ச்சியாக இருக்கும் என்பதையும் நாங்கள் அறிந்தோம் அப்பா. ஆண்டவரே, வார்த்தையாக இருக்கக்கூடிய நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வாரும் அப்பா, எங்களுடைய இதயத்தில் வாரும் அப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி இப்பொழுது விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய வசனமாகிய இயேசு கிறிஸ்து, உம்முடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து, உம்முடைய பேரின்பமாகிய இயேசு கிறிஸ்து, நித்திய மகிழ்ச்சியாகிய இயேசு கிறிஸ்து, நீர் அவர்கள் மனதில் சென்று அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய சகல காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மனமகிழ்ச்சியினால் உடைய பிள்ளைகளை நீர் நிரப்ப போகிற தயவுக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பலவிதமான போராட்டங்களினாலும் நிந்தைகளினாலும்
பலவீனத்தினாலும் சுகவீனத்தினாலும் மனதில் காணப்படக்கூடிய வேதனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் என் மனதில் மகிழ்ச்சி இல்லை, என் மனதில் சமாதானம் இல்லை, என் மனதில் துக்கம் ஆண்டு கொண்டு இருக்கிறது என்பதை உமக்கு தெரியப்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் நீ மாற்றி போட்டு மனதில் ஒரு மன மகிழ்ச்சி நீர் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, வேலை நிமித்தம், படிப்பின் நிமித்தம், சகலவிதமான காரியங்கள் நிமித்தம் நிந்தனைக்கும் போராட்டத்திற்கும் அவமானத்திற்கும் உட்படக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் அவர்களை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல காரியங்களையும் தீய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உம்முடைய மகிழ்ச்சினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பப் போகிற தயவுக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் உம்மை நோக்கி இப்பொழுது ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மன மகிழ்ச்சி நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும், உம்முடைய சமாதானத்தினாலும் நிரப்பும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவஜனமே, இந்த வார்த்தையானது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதையும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், எங்களுடைய நிகழ்ச்சியையும் பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஏதேனும் ஜெப குறிப்புகள் இருந்தால் எங்களுக்கு திரையிலே காணப்படக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு தெரிவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன ஆலோசனையை சொல்லுகிறார்களோ அந்த ஆலோசனையை தேவனிடத்தில் ஜெபித்து விட்டு நாங்களும் உங்களுக்கும் தெரிவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.